புதுசாக மின் இணைப்பு வாங்குறவங்க இதை தெரிஞ்சுக்காம மின் இணைப்பு வாங்கிறாதீங்க அப்படின்றதான் நம்மளுடைய தலைப்பு. ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய மின் இணைப்பு நீங்கள் பதிவு செய்கிறதுக்கு வீட்டு மின் இணைப்போ இல்லை வேறு ஏதாவது மின் இணைப்பு நீங்கள் பதிவு செய்கிறீங்கன்னா அதற்குண்டான ஆவணங்கள் இருக்கணும். அதுதான் மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ வீட்டு மின் இணைப்பே வாங்குறீங்க அப்படின்னா ஆர்சிடி, இப்போ அந்த படத்தில் வரும் பாருங்க, இந்த கருவி வந்து வீட்டில் கட்டாயம் இருக்கணும், இருந்தால் தான் மின் இணைப்பு உங்களுக்கு தமிழக மின்சார வாரியத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ரெசிடென்சியல் கரண்ட் வைஸ் ஆர்சிடிங்கிறது, இந்த ரெசிடென்சியல் கரண்ட் வைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதிகப்படியான மின்னூட்டம் ஒரு இடத்துல போகுது அப்படின்னா அது வந்து ட்ரிப் பண்ணி விட்டுறோம்னா மொத்த வீடுமே வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மின் இணைப்பை வாங்கி அதை பயன்படுத்திட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த இப்போ அந்த ஒரு வருஷ கால அளவில் இந்த ஆர்சிடி கருவி பொறுத்திருந்தால் மட்டும்தான் மின் இணைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக மின்சார வாரியத்துக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதன்படி அவங்க வந்து இந்த ஆர்சிடி கருவி உங்கள் வீட்டில் இருக்குதான்னு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இல்லைன்னா வைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மின் இணைப்பு கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் புதுசாக இப்போ நீங்கள் மின் இணைப்பு நீங்கள் வந்து ஒரு வாங்குறீங்க, போய் பதிவு செய்கிறீங்க அப்படின்னா கூட ப்ரௌசிங் சென்டரில் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே இ சேவை மையத்தில் ப்ரௌசிங் சென்டரில் தான் போயிட்டு பதிவு செய்கிறோம். பதிவு செய்யும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து எல்லாத்துக்குமே அவங்க பேர் டீட்டெயில்ஸ், ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர் மட்டும் கேட்டுட்டு மற்றெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு டிக் போட்டு அடிச்சு கொடுத்து விட்டுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு அவங்களே அது கேட்கணும். அதுதான் முறை. இப்போ ஆர்சிடி டிவைஸ் வந்து வச்சிருக்கீங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி கேட்கும். அதை வந்து எல்லாருமே எஸ் கொடுத்து விட்டுறாங்க. அப்படி பண்ணிட்டாலுமே இபி ஆஃபீஸில் கேட்பாங்க. இபி ஆஃபீஸில் கேட்கும்போது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட அவங்க ஃபீல்டில் வந்து விசாரிப்பாங்க. ஸோ இப்போ இதன் மூலிமா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ நீங்கள் புது மின் இணைப்பு வாங்குறீங்கன்னா இதை தாராளமாக உங்கள் வீட்டில்